சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி விசேட வர்த்தமானி வெளியீடு. உலகுக்கு தன்னை யாரென நிரூபித்த சுமந்திரன். தொடரும் சுகாதார தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் அவதி. இலங்கை போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ள கனடா. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது சாத்தியமற்றது, பிரதீபா மகாநாம சுட்டிக்காட்டு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எதிர்ப்பு வெளியிட்டுள்ள மொட்டு கட்சி. ஜேபிபிக்கு கோடிக்கணக்கில் பணம் வழங்கிய இந்தியா அம்பலப்படுத்திய பௌத்த தேரர். ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கு சஜித்துக்கு எவ்வித தடையும் இல்லை, விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. நிறைவேற்று அதிகார முறைமை நீக்கம், சர்வஜன வாக்கெடுப்புக்கு சாத்தியமில்லை, அமைச்சர் பந்துல அறிவிப்பு. சுகாதார சேவைகளுடன் தொடர்புடைய பல சேவை நடவடிக்கைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் இது வெளியிடப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள், மருந்தகங்கள் மற்றும் பிற ஒத்த நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு, வரவேற்பு, பாதுகாப்பு, போஷணை ஊட்டல் மற்றும் சிகிச்சை தொடர்பாக தேவைப்படும் அல்லது செய்ய வேண்டிய அனைத்து சேவை பணிகள் அல்லது உழைப்பு அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவில் ஏற்பட்ட குழப்ப நிலை சுமந்திரன் யார் என்பதை உலகுக்கு நிரூபித்துள்ளதாக கனடாவினைச் சேர்ந்த அரசியல் விமர்சகர் ஜோ கிருஷ்ணர் தெரிவித்துள்ளார். அதாவது, சுமந்திரன் சட்டத்துறையில் சாதிக்க வேண்டும் என போராடியவர். அவர் சிறந்த சட்ட வல்லுநராக தமிழ் மக்களிடம் பேசப்பட்டவர். இவ்வாறான சூழ்நிலையில் மண்ணையும் மக்களையும் நேசித்தவர் ஸ்ரீதரன். சுமந்திரன் சட்டத்துறையில் சாதிக்க வேண்டும் என போராடியவர் என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சுமந்திரன் என்பவர் தமிழரசு கட்சியினை பொறுத்தமட்டில் நிச்சயம் முக்கிய இடத்தில் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை ஈச்சையடி பகுதியில் மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரான் பேரல்லாவெளி பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் கருணா அம்மானுக்கு சொந்தமான பண்ணையில் வயல் வேலைக்காக நின்ற இருவரே இவ்வாறு மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளனர். சின்ன நுரைச்சோலை குடும்பிமலை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய நபரும் அவரது மருமகனான புலிபாய்ந்தகல்லைச் சேர்ந்த 21 வயதுடைய நபரும் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த பண்ணையை வாழைச்சேனியைச் சேர்ந்த ஒருவர் குத்தகை அடிப்படையில் நிர்வகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வைத்தியர்கள் தவிர்ந்த 72 சுகாதார தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றைய தினமும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமக்கான உரிய தீர்வு முன்வைக்கப்படும் வரையில் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அதன் இணைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பணியாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் 2ஆம் நாள் தொடர்கின்ற நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நோயாளர்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் முப்படையினர் வைத்தியசாலைகளில் மக்களுக்கான சேவைகளை வழங்குகின்றனர். 35,000 ரூபாய் கொடுப்பனவை தமக்கு வழங்குமாறு கூறி 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிபரோ இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கனடாவின் தமிழ் ஊடகங்களுக்கு அவர் அளித்த நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் ஆகியவற்றில் ராஜபக்ச ஆட்சியில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளோம். மேலும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்கான திட்டமிட்ட சதி என்பதை ஐநா உட்பட சர்வதேச அரங்குகளில் முன்னிறுத்துவோம். அத்துடன் குறித்த வழக்கினை நடாத்துவதற்காக கனடாவின் வெளிவகார விடயங்களுக்கான வழக்கறிஞர்களை நாங்கள் வழி நடத்த உள்ளோம் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. போதைப்பொருள் பெரும் தீமையில் இருந்து எம்மையும் எமது சந்ததியினரையும் பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில்
இந்த போராட்டம் நடைபெற்றது. யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள், செயலாளர் அருட்பணி ராஜ்குமார், யாழ்ப்பாண நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர், மௌலவி BAS சுபியான் உள்ளிட்ட சில மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வருடம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை பிரதான விடயமாக காணப்படுகின்றது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியலமைப்பின் பிரதான அம்சமாக காணப்படும் இந்த முறைமையை ரத்து செய்ய வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடாத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட 2ஆம் குடியரசு அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை பிரதான அம்சமாக காணப்படுகின்றது. ஆகவே அரசியலமைப்பின் பிரதான அம்சமாக காணப்படும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். 1994 ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசு தலைவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். ஆனால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கு 2 முறை பாராளுமன்றத்தின் ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் பெரும்பாலான நாடுகளில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை தற்போது நடைமுறையில் இல்லை. பாராளுமன்றத்தை முன்னிலைப்படுத்திய அமைச்சரவை தலைமையிலான அரசாங்கங்கள் தான் தற்போது செயற்பாட்டில் உள்ளது. ஆகவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது சிறந்தது. தற்போதைய பாராளுமன்றத்தின் மக்களாணை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. ஆகவே 3/2 பெரும்பான்மை சாத்தியமற்றது. எனவே தற்போதைய நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமையின் கீழ் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படுவதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்ப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கிய பின்னர் தற்போதைய தேர்தல் முறைமையின் கீழ் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் எந்த கட்சியாலும் பாராளுமன்ற பெரும்பான்மை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருப்பதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் தேர்தல் முறை மாற்றப்பட்டதன் பின்னர் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் வேட்பாளரை கொண்ட அரசியல் கட்சி ஒன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் தேர்தல் முறைமை நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் வரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்குவதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இந்தியா 300 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குறித்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினர் அண்மையில் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டனர். இந்த பயணத்தின் போது இந்திய அரசாங்கத்தின் பல முக்கிய தரப்பினரை சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க பேச்சுக்களை முன்னெடுத்தார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு இந்தியாவிடமிருந்து 300 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இந்த தகவலின் உண்மைத்தன்மையை தேசிய மக்கள் சக்தியினர் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சார்பற்ற அமைப்புகளின் ஆதரவுடன் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சீனியால் தயாரிக்கப்பட்ட பிச உருண்டை என்று இதனை குறிப்பிட வேண்டும். இதற்கு எதிர்க்கட்சிகள் அகப்படக்கூடாது என பிவித்துருக்கல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மீட்சியை தவிர்த்து ஏனைய விடயங்களை சிறந்த முறையில் முன்னெடுக்கிறார். அரசியல் சூழ்ச்சிகள் ஊடாக பதவிக்காலத்தை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு வழிகளில் முயற்சிக்கின்றார். அரசு சார்பற்ற அமைப்புகளின் ஆசீர்வாதத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யும் யோசனையை அரசாங்கம் பேசு பொருளாக்கியுள்ளது.
இந்த யோசனை இதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை ரத்து செய்வதுடன் பாராளுமன்றத்தையும் கலைப்பதற்கு ஆதரவு வழங்க தயார் என குறிப்பிட்டார். ஆகவே இம்முறை இந்த யோசனை வெற்றி பெற்றவுடன் பாராளுமன்றமும் கலைக்கப்படும். அதற்கான விதிவிதானங்களும் புதிய யோசனையில் உள்வாங்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியின் ஒரு சில தரப்பினர்கள் இந்த யோசனைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பன நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமைக்கு எதிரான கொள்கையை கொண்டுள்ளதால் அவர்கள் இந்த புதிய யோசனைக்கு ஆதரவு வழங்குவார்கள் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சஜித் பிரேமதாசா மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் கட்டுக்கம்புல தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவின் மகனுமான வசங்க பெரேரா ஐக்கிய தேசிய கட்சியில் நேற்று மீண்டும் இணைந்து கொண்டார். இதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாலிதரங்கி பண்டார இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சியில் வளர்ந்த பிள்ளை. அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாய் வீட்டுக்கு திரும்பலாம். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தற்போது இராணுவ முகாமாக மாறி வருகின்றது. ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் அந்த கட்சியில் இணைந்து வருகின்றனர். இதனால் சஜித்தின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிக்கு உள்ளாகியுள்ளது. தற்போது கூட ஒன்றும் தாமதமாகவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் தாய் வீடு திரும்பலாம். சஜித் பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சியில் வளர்ந்தவர். அவரும் எந்த நேரத்திலும் வரலாம். அதேவேளை உரிய காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும். அதில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார். சஜித்தோ அனுரவோ எமக்கு சவால் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்த தேர்தல் முதலில் நடைபெறும் என்பதை தேர்தல்கள் ஆணையாளரே தீர்மானிப்பார். எவ்வாறாயினும் தேர்தலை நடாத்துவதற்காக 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாண்டு தேர்தல் உறுதியாக நடைபெறும் என தெரிவித்துள்ளார்.